ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? மேல வணக்கம் சிஷியர்களே. இப்பொழுது ஆண் பெண் வசியம் உண்டாகக்கூடிய, மோகனம் உண்டாகக்கூடிய வாசன திரவியம் மற்றும் தைலம் எப்படி செய்யணும் அதை பற்றி முழுசா விளக்கமாக பார்க்கலாம். இந்த தைலம், இந்த வாசன திரவியம் எதற்கு பயன்படும் நான் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க. அங்கே போனால் அந்த வேலை வெற்றி ஆகணும். ஆணோ பெண்ணோ உங்கள் மேலே கோபப்பட்டுட்டே இருக்கிறாங்க, அந்த கோபத்தை தனியாக வைக்கணும். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்க, உங்களை தேடி வரணும். இதற்கு கண்டிப்பாக இந்த தைலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுடைய தனமோதர் விரல் அந்த இடத்துல இந்த தைலத்தை தேய்க்கணும், அல்லது உங்களுடைய இடது பக்க புருவத்தில் நீங்கள் தேய்க்கணும். இந்த தைலத்தை செய்முறையை பார்க்கலாம். இப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த ஒன்று ஆணைக்கண் தீப்பட்ட சட்டி வாங்கிக்கோங்க. அதன் மேலே மூடக்கூடிய மூடி வாங்கிக்கோங்க. வரட்டி ஒரு 50 வரட்டி வாங்கிக்கோங்க. 1/2 கிலோ பசும் நெய், சுத்தமான நெய் வாங்கிக்கோங்க. 10 மல்லிகைப்பூ, 10 தாமரைப்பூ, வெண்தாமரை பூவும் எடுத்துக்கணும், செந்தாமரை பூவும் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? பச்சை கற்பூரம் ஒரு 200 வாங்கிக்கோங்க. வசம்பு 50 கிராம். புரியுதுங்களா? ஜவ்வாது, கோரோசனை ஒரிஜினல் வாங்கிக்கணும். பிறகு புழுகு சட்டம் ஒரிஜினலாக இருக்கணும், நீங்கள் எடுத்துக்கணும். பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, சந்தன கட்டை, பால் சாம்பிராணி, இது அனைத்தும் அந்த பானையில் போட்டு மூடி வைத்து வேடு கட்டி சீலை கரெக்டாக ஒரு 5 சீலை கட்டணும். சீலை கட்டிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே கொடுக்கப்பட்ட அந்த சக்கரத்தை ஒரு செப்பு தகட்டில் வரைந்து பூமியில் வைத்து அதன் மேலே அந்த சட்டியை வைங்க. பிறகு வரட்டி, அந்த 50 வரட்டியும் பானையை சுற்றி வைத்து நீங்கள் பற்ற வைக்கணும். கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் நல்லா கருகட்டும், உள்ளே அப்படி நல்லா குமுறட்டும். பிறகு நல்லா கருகிட்ட பிறகு அந்த பானையை எடுத்து சேலையை அவுத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த தைலத்தை அனைத்தும் சரி நீங்கள் வடிகட்டி எடுக்கணும். பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வடிகட்டின அந்த தைலத்தில் மறுபடியும் ஜவ்வாது, கோரோசனை, புனுகு, பச்சை கற்பூரம், இது அனைத்தும் நீங்கள் நல்லா போட்டு நல்லா மறுபடியும் கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு மறுபடியும் வடிகட்டணும். வடிகட்டிய பின்பு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த தைலத்தை உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு இங்கே கொடுக்கப்பட்ட அந்த சக்கரம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய சிவாச்சாரம் அதை நீங்கள் கரெக்டாக 27 முறை நீங்கள் சொல்லணும். சொல்லிட்ட பிறகு நீங்கள் பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த தைலத்தை நீங்கள் யாருக்கு வேணால் கொடுக்கலாம், அவங்களும் இதை பயன்படுத்தலாம். கண்டிப்பாக இந்த சிவ அச்சாரத்தை அவங்க வச்சுக்கணும். 27 முறை சொல்லணும். வெறும் 27 முறையில் மந்திரத்தில் வெற்றியாகக்கூடிய இந்த திரவியம் கண்டிப்பாக அனைவரும் பயன்படுத்தி பார்க்கணும். பெரிய பெரிய அதிகாரிகள், கணவன் மனைவி, அரசியல்வாதிகள், மந்திரவாதிகள், ஜன ஆகர்ஷமாக, பணம் காசு ஆகர்ஷமாக, இது அனைத்துக்கும் சரி நீங்கள் பயன்படுத்தலாம். தேவையானவங்க நீங்கள் செய்யுங்க. நான் இது தரலாம் மாட்டேன், ஏன்னா நான் ரெடி பண்ணி வைத்திருந்து என்னுடைய சிஷ்யர்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக செய்து பார்க்கணும். செய்து பார்த்து இதுவுடைய பலன் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். சரிங்களா? அடுத்த மாதம் பயிற்சி வைக்கிறேன். அந்த பயிற்சியில் ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்துக்குங்க. 3வது கண் பயிற்சி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அவங்க அனைவர்களுக்கும் சரி மாலை தரலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கிறேன். ஒரு பிரத்யேகமான மாலை.
மாலை தேவையானவங்க எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் தரேன். மிக்க நன்றி.